சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். மத்திய பிரதேசத்தில் அரசு பணியாளர்கள் 50,000 பேருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லையா என்ற அம்மாநில CTA ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 50,000 அரசு ஊழியர்களுக்கு 6 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லையா என்று அதிகாரிகளுக்கு கருவூல மற்றும் கணக்கு ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. 50,000 ஊழியர்கள் என்றால் அம்மாநிலத்தின் அரசு பணிக்குழுவின் 9% ஆகும். அரசு ஆவணங்களில் அவர்களின் பெயர், பணியாளர் குறியீடு உள்ளிட்டவை கூட இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஊழியர்கள் அனைவரும் விடுப்பில் உள்ளார்களா அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்களா அல்லது பொய்யான ஊழியர்களா என்று CTA ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஊதியம் பெறாத 50,000 ஊழியர்களில் 40,000 பேர் வழக்கமான ஊழியர்களாகவும் 10,000 பேர் தற்காலிகமான ஊழியர்களாகவும் உள்ளனர். ஒருவேளை 50,000 பணியிடங்கள் காலியாக உள்ளதா? அரசு பணிக்குழுவில் 9% ஊழியர்கள் இல்லாமல் துறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன? 230 கோடி ரூபாய் முறைகேடு நடப்பதை அரசு தெரியாமல் அனுமதித்து வருகிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை CTA எழுப்பியுள்ளது. இந்த 230 கோடி ரூபாய் மோசடி விவகாரம் குறித்து 15 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு மே 23ஆம் தேதியில் சுமார் 6,000 அதிகாரிகளுக்கு CTA ஆணையம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது.